Welcome to Dr. Maitri's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் Tips to Improve Emotional Maturity என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எமோஷனல் மெச்சூரிட்டின்னு வரும்பொழுது அதில் நம்முடைய உணர்வுகளை தெளிவாகவும் சிறப்பாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் வெளிக்காட்ட வேண்டும். அதுதான் எமோஷனல் மெச்சூரிட்டி. அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகை என்பது என்ன? எந்த இடத்துல பெரியவங்களோட பேசும்பொழுது பணிவை காட்டணும், சக நண்பர்களோட பழகும்பொழுது நகைச்சுவை, நட்பு, அதுக்கு மேலே இடிக்கு பேசுறது, அந்த மாதிரி ஒரு வேடிக்கையாக பேசுறது, அதெல்லாம் வெளியில் காட்டணும். அப்புறம் சாதாரணமாக இருக்கும் பொழுது ரொம்ப கலோக்கியலாக சரளமாக பேசுகிற பழக்கங்களை கொண்டு வரணும். அதாவது உணர்வுகள் எளிமையாக வெளிக்காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் சாதாரணமாக இருக்கும்போது. ஆனால் எப்பொழுதுமே நெகட்டிவ் எமோஷன்ஸாக இருக்கிற என்னது, என்வி, ஜெலஸ், பொறாமை, அப்புறம் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிருக்கார்ல, அதுபோல் அந்த அழுக்காறு, அவா, காரணம் இல்லாத ஒரு எந்த சாமான் மேலேயும் ஒரு விருப்பம், அந்த விருப்பு வேணும்னு சொன்னால் என்ன பண்ணணும், அதெல்லாம் அடையணும்னு தோணும். அடையணும்னு சொன்னால் எந்த யூ கேன் ரீச் இட் அட் பை எனி மீன்ஸ் அப்படின்னு கூட ஆகிடும். அழுக்காறுன்னு சொன்னால் அவா, வெகுளின்னு சொன்னால் ஒரு காரணமே இல்லாமல் ஒரு பொருள் இல்லாத கோவப்படுறது அப்படின்னு. அதாவது அந்த வெகுளி என்றதான அந்த வார்த்தைக்கு அதுவும் கோவத்தில் சேர்த்துக்குதான். ஆனால் அது என்ன பண்ணணும், பெரிய அளவில் அதனோட கான்சிக்வன்ஸ் தெரியாமல் தே வில் ரியாக்ட் டு இட் அப்படின்னு இருக்கும். அதனால் பின்விளைவுகளும் பண்ணணும், கணிசமாக பார்க்கணும் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் இந்த 4 விதமான தேவையில்லாத பழக்கங்களை விடுறது எப்படி அப்படின்னு நம்ம ஒன்றா பார்க்க முடியும். எப்போவுமே மனதில் அழுக்கு இருக்குது. எதுக்கு? நம்ம எல்லாரும் மனசுலேயும் அழுக்கு இருக்குது. அது எப்படி எந்த சோப்பு போட்டு அலம்ப முடியுமா, இல்லாட்டி போனால் வேறு எதனா அரப்பு போட்டு தேய்க்க முடியுமா, இல்லை நிறைய தண்ணி குடித்தா அது கீழே டாங்கன்னு இறங்கிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் எண்ண ஓட்டங்கள். அழுக்காறு எப்படி சேர்ந்துக்கிறது அப்படின்னு சொன்னால் எண்ண ஓட்டங்கள். எண்ணத்தில் தெளிவில்லை, தெளிவான புரிதல் இல்லை, அந்த புரிதலை செயல்படுத்தலை. இது 3 ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, அழுக்காறு அழுக்கு சேர்ந்துக்கிறது. அழுக்கு செய்கிறதுன்னு சொன்னால் எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இல்லை. அதில் மேலும் என்ன பண்ணுது, அது நிறைய விதமான தேவையில்லாத வகையில், அதாவது பொய் சொல்கிறது எப்படி இதை எவேடு பண்ண முடியும் அப்படின்னு. சில சமயத்தில் நேராக தான் பேசணும், ஆனால் நேராக பேசுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. அப்படி எதிர்பக்கம் திருப்பிக்கிட்டு சமாச்சாரம் சொல்லுவாங்க, இல்லாட்டி போனால் ஆளே திரும்பி விடுவாங்க. ஆளை திரும்பிட்டு ஒரு வேறு ஏதான ஒரு விண்டோஸ், அதாவது ஜன்னல் இல்லை வெளிவாசல், அதை பார்த்துக்கிட்டு சமாச்சாரம் சொல்லுவாங்க. நாம் அவங்க பின்னாடி நின்றுட்டு அவங்க முதுகை தான் பார்த்துக்கிட்டு இருப்போமா இருக்கும். ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சொல்ல வந்த செய்தி சரியானது இல்லை, சொல்ல வந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னே நம்ம ஒரு கான்வர்சேஷன் இருக்குமில்ல, ஒரு நம்மளோட கித்தன் கிண், இல்லாட்டி ரொம்ப விருப்பப்பட்டவங்க, ரொம்ப நம்மளுக்கு தேவைப்பட்டவங்க, நம்மளுக்கு ரொம்ப நட்பாக பழகிறவங்க, அப்படி இருந்தாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்கள்ட்ட தான் நம்ம நிறைய பேசுவோம்னு சொன்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே ரிலேட்டிவ்ஸு, இல்லை ரிலேட்டிவ்ஸ் மேலே ரிலேட்டிவ் லெவலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாகவும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு வைங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் இருக்குமே, அந்த கான்வர்சேஷன் வரும்பொழுது அவங்க ஒரு சில நாள் கழிச்சோ ஒரு மாதங்கள் கழிச்சோ நம்மள்கிட்ட மறுபடியும் பேசும்பொழுது அதுக்கு தொடர்புடைய செய்திகளை சொல்கிறாங்கன்னு வைங்க. அப்போ நம்மளுக்கு அவங்க தவறான செய்தி சொல்கிறாங்க, இல்லைன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை அப்படின்னு சொன்னால், அதுபோல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்திகளை சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. எப்படியெல்லாம் எவேடு பண்ணுறது அப்படின்னு பார்த்துப்பாங்க. அதுக்கு முக்கியமானது உட்காந்துருப்பாங்க, நேரதாக உட்காந்து பேசியிருப்பாங்க. எழுந்துக்கும் போது அந்த பக்கமாக பின்னாடி திரும்பிக்கிட்டு முதுகு பக்கமாக நின்று நம்மளுக்கு செய்தி சொல்லுவாங்க. இல்லை நாம் நின்றுக்கிட்டு இருப்போம், நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு அவசரமாக திரும்புகிற மாதிரி திரும்பிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய நேருக்கு நேரம் நம்மளை சந்திக்காமல் செய்தி மட்டும் காதில் ஏற்றா மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் தான். ஒய் இட் இஸ் அப்படின்னு சொன்னால் அங்கே அழுக்கு சேர்ந்து இருக்குது, அவங்களோட எண்ண ஓட்டத்தில் அழுக்கு இருக்குது, எண்ண ஓட்டத்தில் அழுக்கு இருக்குது அப்படி என்று பொருள். அப்போ இதை எப்படி நம்ம சேர்த்து எடுக்கணும், அதை நம்ம என்ன பண்ணலாம், இது போல் இருக்கிற விஷயங்களை we can simply brush it aside. ஏன்னா அப்படி இருந்தால் தான் அது தவறுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டது. அதை சுட்டி காட்டத்தில் என்ன பொருள், சுட்டி காட்டி திருந்திக்கிறதாங்க நம்ம சொல்கிறது தவிர நம்ம நேராக கேட்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், அதை சொல்லாமையே we can brush it aside and move along. வேறு வழியில் நம்ம முதல்ல நகர்ந்து போகலாம். இது என்ன இருக்குன்னா, இந்த வாழ்க்கை என்ற பயணத்தில் சில நேரத்தில் இது போல் ஒரு மேடு, சில போல் பள்ளம், சில போல் எதிர்பாராத ஒரு சில கருவு, டைவர்ஷன் அதெல்லாம் வரும். இப்போ நம்ம ஊரில் நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகிறோம், ரோட்டில் போகிறோம்,
அது காரணமே இல்லாமல் ஒரு இடத்துல டேக் டைவர்ஷன் அப்படின்னு எழுதியிருக்கோம்ல. அப்போ என்ன செய்வோம் நம்ம? டேக் டைவர்ஷனை பார்த்தா எந்த லெஃப்ட்டில் போனோமா ரைட்டில் போனோமா, நம்மளுக்கு போனால் வேறு எந்த டொப்பாகிராஃபி தெரியுமான்னு பார்த்தா வில் ஹவ் டு ஃபைண்ட் ஒரு 5-6 சர்க்கியூட்டஸாக ஒரு ரூட் போன பிறகு தான் நம்ம இது வரைக்கும் போயிட்டு இருந்த ஒரு ரோடு வரும்னா அது எப்படி அன்எக்ஸ்பெக்டடாக டேக் டைவர்ஷன் போட்டிருக்கோம். அதுபோல் வாழ்க்கை என்கின்ற பயணத்திலும் இதுபோல் சில நேரத்தில் வி ஷுட் பிரஷ் இட் அசைடு brush aside many of the exposures and experiences and simply move and the வேறு டைரக்ஷனில் போய் நம்மளோட பயணத்தை தொடர முடியும். அப்போ என்ன ஆகும்னா இது ஒரு சீனரியை சொல்லிட்டோம். ஆனால் இந்த சீனரியாவை நம்ம பார்த்துட்ட பிறகு மனம் ரொம்ப பரிதவிக்கும் இல்லை? மனம் பரிதவிக்கும். எதற்காக இதுபோல் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்திகள் நமக்கு எட்டுதுன்னு சொன்னால் இது இங்கே 100 விஷயம் கூட நம்ம சொல்ல முடியும். ஒன் மோர் விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி சில செய்திகளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரிசல்ட் வேணும், அவருக்கு கன்க்ளூஷன் வேணும், இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. முடிவை தாண்டி நம்ம என்ன செய்யலாம்? முடிவு கிடைக்கும் போது கிடைக்கட்டும், அந்த நிகழ்வை அங்கே அப்படியே விட்டுடுவோம். we will move further அப்படின்னா there will be a day for it. ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் கழிச்சு அதுக்கு ஒரு some years pass அப்படி கூட இருக்கும். சில வருடங்கள் தாண்டி கூட நம்மளுக்கு அந்த நிகழ்வுக்கு ஒரு பொருள் தெரியுமா இருக்கும். பட் இட் இஸ் டூ லேட் டு recognize that. It is too long a period to remember those things. அந்த இன்சிடென்ட்ஸு நினைவு இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. சொன்னவங்களுக்கும் தெரியாது, கேட்டுக்கிறவங்களுக்கும் பாதி அளவுக்கு மறந்து போயிருப்பா இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த எமோஷ்னல் அந்த மெச்சூரிட்டி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான விஷயம் மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு இதுபோல் ஒரு இன்கன்வீனியன்ட்டாக ஒரு இன்கன்வீனியன்ட் இருக்குது, அதுபோல் ஒரு கான்வர்சேஷன் வருதுன்னா சிம்பிளி brush it aside, move along அப்படின்னு. ஏன்னா அவங்க தான் உள்ளத்தில் தெளிவுள்ளாது பேசுகிறாங்க அப்படின்னா கேட்கிறவங்களும் அப்படி இருந்தால் அது ரொம்ப என்ன பண்ணிடும்? மனம் பரிதவிக்கும். அதற்கு இடம் கொடுக்காமல் you brush it aside and move along in the other direction, thereby the mind will get cleared அப்படின்னு நம்ம இந்த பதிவில் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.